திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100 ஆண்டு விழாவினுடைய நிறைவு நிகழ்ச்சியாக மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நிறைவுரை ஆற்றுவதற்காக மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சுயமரியாதை இயக்கத்தினுடைய 5G இன்று தொழில்நுட்பத்திலே 5G என்று சொல்கிறோம். அதை போல சுயமரியாதை இயக்கம் இன்று தனக்குத்தானே ஒரு 5G என்கிற தொழில்நுட்பத்தை உற்பத்தி செய்திருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தினுடைய அடையாளமாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர், எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திராவிட இளவல் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, என் அன்பிற்குரிய தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள், நம்முடைய சகோதரி அருள்மொழி அவர்கள் மிகவும் ஆதங்கப்பட்டு கொண்டார்கள். அவர் மேல் தவறில்லை, அவர் பிறப்பில் குற்றம் இருக்கிறது. அவர் சூத்திரனாய் பிறந்ததுதான் அவர் வாழ்க்கையிலே செய்த மிகப்பெரிய தவறு. அந்த தவறுக்கு அவர் பொறுப்பேற்க முடியாது. தந்தை பெரியாருடைய மொழியிலே சொல்ல போனால் அப்படித்தான் சொல்ல வேண்டும். அடிக்கடி அண்ணன் சுபவி அவர்களை பார்க்கின்ற போது அவர்களுக்கு வயதாகிறதே என்று நான் ஆதங்கப்படுவேன். நேற்று முன்தினம் பிறந்தநாள் விழாவை முடித்திருக்கிறார்கள். எதையும் எதிர்பாராமல், பதவிகளுக்கோ அதிகாரத்திற்கோ அதிகாரம் தந்த சொகுசுகளுக்கோ ஆசைப்படாமல் 24 மணி நேரமும் ஒரு கொள்கை போர் வீரனாக தன்னை முழுமையாக தமிழ் சமுதாயத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டு தந்தை பெரியாரின் அடியொற்றி நடக்கின்ற அற்புதமான சீடராக தன் வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சுபவி அவர்களை தமிழ் சமூகத்தின் சார்பாக பாராட்ட வேண்டிய மேடை இந்த மேடை என்று நான் எண்ணுகிறேன். அவரோடு பணியாற்றுகின்ற அன்பிற்குரிய தோழர்கள், அவர்கள் அநேகருடைய பெயர் எனக்கு தெரியும். அவருடைய நிகழ்ச்சிகளை முழுவதும் தினசரி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அண்ணன் சுபவி அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நிகழ்ச்சியினுடைய தொகுப்பை, அவர் பேச்சினுடைய கருத்துக்களை எனக்கு அனுப்பாமல் இருந்ததில்லை, அதை நான் பார்க்காமலும் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட நேரத்திலே தான் அவர்களோடு பணியாற்றுகின்ற அத்தனை தோழர்களையும் நான் அறிவேன். இந்த மேடையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர், பாரதி கண்ட புதுமை பெண்ணாக, பாரதின்னு சொன்னா அருள்மொழிக்கு அக்கால் கொஞ்சம் கோபம் வரும், இருந்தாலும் கூட நான் பார்க்கின்ற பார்வை வேறு. எந்த மேடையிலே ஏறினாலும் தீர்க்கமாக தான் நினைக்கின்ற கருத்துக்களை மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்திற்கு தேவைப்படுகின்ற கருத்துக்களை ஆணித்தரமாக தொலைக்காட்சி வாதங்களிலே சில நேரங்களிலே அவருக்கு எதிரே உட்கார்ந்திருக்கின்றவர்கள் அவர்கள் வைக்கின்ற அடுக்கடுக்கான கேள்வி கணைகளை தாங்க முடியாமல் பாதியிலேயே அரங்கத்தை விட்டு வெளியே போன நிகழ்வுகளை எல்லாம் நான் அறிவேன். இது ஒரு அருமையான மேடை நண்பர்களே. 100 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறது இந்த சுயமரியாதை இயக்கம். 100 ஆண்டுக்கு 1925க்கும் 2025க்கும் என்ன வேறுபாடு? 1925 ஒரு 1000 கருஞ்சட்டை வீரர்கள் வந்தால் காங்கிரஸ்காரனுக்கு கோபம் வரும், காங்கிரஸ்காரனுக்கு நெஞ்சம் பதறும், வயிறு எரியும். ஆனால் 2025 1000 கருஞ்சட்டைக்காரர்களை பார்த்தால் கண்களெல்லாம் பூரிக்கிறது, மனமெல்லாம் வியக்கிறது. ஆகா, இந்த படை இன்னும் வளராதா? 1000 10,000 ஆகாதா? 10,000 1,00,000 ஆகாதா என்று அந்த மாற்றம் தான் இந்த 100 ஆண்டுகளுக்கான மாற்றம். என் அருமை நண்பர்களே, நம்முடைய அருமைக்குரிய திராவிட இளவல் மேடையில் அமர்ந்திருக்கிறார். எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா போன முறை அவர் மேடையில் நான் பேசுகின்ற போது அவர் மூலம் போட்ட கேஸில் என்னையும் சேர்த்துட்டான். சுப்ரீம் கோர்ட்ல எனக்கும் சம்மன் வந்துருச்சு. இப்பொழுதுதான் அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல முடிஞ்சிருக்கு. நம்முடைய முதலமைச்சரை பற்றி இன்று தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுமையும் அல்ல, இந்த அமெரிக்காவில் இருக்கின்ற வாஷிங்டன் போஸ்ட் போட்டுக்கொண்ட பத்திரிகைகள் முதற்கொண்டு இன்று தமிழக அரசியலை உற்று பார்க்கின்றது. நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகளை விவரிக்கின்றது.
ஒரு 20-25 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய உள்துறை அமைச்சர் இங்கே வந்தார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் ஒரு பொருந்தா கூட்டணி, ஒவ்வா கூட்டணியை ஏற்பாடு செய்தார். அது எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதெல்லாம் பேசக்கூடிய மேடை நேரம் அல்ல. ஆனால் அதை பற்றிய தொலைக்காட்சி வாதம் நடந்தபோது அந்த வலதுசாரி பாசிச கூட்டத்தினுடைய திங்க் டேங்க், சிந்தனை தொட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சிறு குழு, அந்த குழுவிலே ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினர், அவருடைய பெயரை நான் இந்த மேடையிலே சொல்ல ஆசைப்படவில்லை, ஆதிக்க வகுப்பினை சார்ந்தவர். அவரிடம் நிருபர் கேட்கிறார், எதற்காக தமிழகத்தை இவ்வளவு முக்கியமாக குறிவைக்கின்றீர்கள்? ஒரு வருடம் இருக்கிறதே தேர்தலுக்கு, எதற்காக அவசரப்படுகிறீர்கள்? தமிழகத்திலே என்ன செய்ய நினைக்கிறீர்கள்? ஏன் தமிழகத்தின் மீது இத்தனை தனி கவனம் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், மோடியாக இருந்தாலும், அமித்ஷாக இருந்தாலும், RSS தலைமையிடமாக இருந்தாலும், அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே கண் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பதிவில் இருக்கு. இவர் எங்களை எரிச்சல் ஊட்டுகிறார். மற்ற முதலமைச்சர்கள் அவர்கள் வேலைகளை பார்க்கிறார்கள். இவர் இந்தியாவுக்காக பேசுகிறார், மதச்சார்பின்மைக்காக பேசுகிறார், சமூக நீதிக்காக பேசுகிறார், மாநில உரிமைகளுக்காக பேசுகிறார். பேச்சோடு நிறுத்திவிடவில்லை. இன்று உச்சநீதிமன்றத்திலே களமாடி இன்று குடியரசுத் தலைவருடைய முகத்திலும் ஆளுநருடைய முகத்திலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளை விட்டு கரியை பூசி இருக்கிறார். இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கின்ற அந்த கேள்வி 100 ஆண்டு சுயமரியாதை பயணம் தந்த அந்த தினமும், அந்த துணிவும், அந்த தயாரிப்பும் தான் இந்த முதலமைச்சரை இந்த அளவுக்கு சக்தி உள்ள முதலமைச்சராக மாற்றியிருக்கிறது. தமிழ்நாட்டிலே நடந்த சமூகத்தினுடைய நிலையை நீதி கட்சியினுடைய கொள்கை அறிக்கை வெளிப்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் உள்ள சிவில் சர்வீஸ், தமிழ்நாட்டில் உள்ள சிவில் சர்வீஸுக்கு 16 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள். 1916 16 பேரும் மேல் சாதியினர். பொறியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள், நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள், காவல்துறைக்கு தேர்ந்தெடுக்கிறார்கள். அத்தனை பேரும் மேல் சாதியினர். இன்னும் ஒருபடி அதிகமாக நீதி கட்சியினுடைய அறிக்கை சொல்லுகிறது, தமிழ்நாடு காங்கிரஸில் இருந்து அகில இந்திய காங்கிரசிற்கு 15 அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். 15 பேரும் ஆதிக்க சாதியினர், மேல் சாதியினர். 1916 1925 சுயமரியாதை இயக்கம், இன்னைக்கு 2025 நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறோம். இன்று என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், நான் முதல்வன் என்கிற திட்டத்திலே படித்த 50ற்கு அதிகப்பட்ட திராவிட மாணவர்கள் இன்று ஒன்றிய அரசு நடத்துகின்ற அந்த குடிமைப்பணி தேர்விலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனோட சாதாரண வெற்றி அல்ல. எப்படியெல்லாம் அநியாயங்கள் நடக்கிறது என்பதை ஒரே மார்க் தான். முற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவருக்கும் 820, எஸ்சி மாணவருக்கு அதோட 8 மார்க் அதிகம். ஆனால் நேர்முக தேர்விலே அந்த முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 250 மார்க் போடுறீங்க, போட்டு அவரை 8வது இடத்துக்கு கொண்டு போறீங்க. ஆனால் அந்த முற்படுத்தப்பட்ட வகுப்பினரை விட அதிக மதிப்பெண் வாங்கிய ஒரு பட்டியலின மாணவனுக்கு 110 மதிப்பெண்களை போட்டு அவனை 1000வது இடத்திற்கு கொண்டு வரீங்க. பெரியாருடைய தேவை இந்த அதிகம் தேவைப்படுகிறது. பெரியாருடைய கருத்தியலுக்கு இருக்கின்ற தேவையும், அதற்கான நமக்கு இருக்கின்ற தேவையும் ஒவ்வொரு நாளும் அதிகமாவதை உணர்கின்ற நேரத்தில்தான் இந்த நூற்றாண்டு விழாவினுடைய மாநாட்டை கொண்டாடுகிறோம். ஆகவேதான் எங்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 1925 காங்கிரஸ் கட்சியை பற்றி நம்முடைய பெரியார் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார். காங்கிரஸ் சூத்திரனே கேள் என்று எழுதுகிறார்.
அப்படி கேட்கின்ற போது வரிசைப்படுத்துகிறார். உனக்கு இதெல்லாம் உன் நெஞ்ச கதவுகளை தட்டவில்லையா, உன் மனச்சாட்சியை தொடவில்லையா என்று கேட்கிறார். 1925 பெரியார் அந்த காங்கிரஸ்காரரை பார்த்து கேட்ட கேள்வி 2025 எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய கதவை தட்டி அந்த கதவிக்குள்ளே ஈரத்தை கொண்டு வந்திருக்கிறது. இன்று சமூக நீதியினுடைய குரலாக இந்த அகில இந்திய முழுவதும் அளிக்கிறார். இன்றைக்கு இதுதான் 100 ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தினுடைய வெற்றி. அந்த வெற்றியினுடைய களிப்பில்தான் இவர்களை எல்லாம் பார்த்தால் நிம்மதியாக இருக்கிறது. காமராஜரை தொட்டு அரசியலுக்கு வந்தோம், கலைஞரோடு நடந்தோம், தளபதியோடு நடந்தோம். எங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று நாங்களெல்லாம் கலங்கி நிற்கின்ற போதுதான் ராகுல் காந்தியை பார்க்கிறோம், உதயநிதியை பார்க்கிறோம். இந்த சமூகம் இன்னும் பத்திரமாக நடக்கும் என்கிற உணர்வோடு நிம்மதியாக இருக்கிறோம். அண்ணனும் 70 வயதை கடந்து விட்டார், நானும் 70 வயதை கடந்து விட்டேன். ஆனால் இன்னும் 50 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் தமிழ் சமூகம் பெரியாருடைய மண்ணாகவே இருக்கும் என்கிற உத்தரவாதத்தோடு தொடர்ந்து பயணிக்கிறோம். நன்றி, வணக்கம்.